நான் டிஃப்ரெண்டா படிக்கணும், யூனிக்கா படிக்கணும், யாரும் படிக்காத படிக்கணும்னு சில பேர் தப்பான ஒரு இடத்துல போய் சேருவாங்க, தப்பான கோர்ஸ் எடுப்பாங்க. அப்படி என்னென்ன கோர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேண்டசி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஏரோப்ளைனில் வேலை செய்யணும், என்னடா ஆகணும், பைலட் ஆகணும்னு சொல்லுவான். ஏரோநாட்டிக்கல் எடுத்து படிக்குவான்னு சொல்லுவான். பைலட் ஆகிறதுக்கு ஏரோநாட்டிக்கலுக்கு சம்மந்தமே இல்லை. 10th எலிஜிபிலிட்டியே போதும், 12th எலிஜிபிலிட்டியே போதும். நீங்கள் பைலட்டுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பைலட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ். இட் டேக்ஸ் 1.2 crores. 3 வே சொல்லுவாங்க பைலட் ஆகிறதுக்கு. 10th 12th எலிஜிபிலிட்டி வச்சுட்டு நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி போகிறது, டிஜிசிஏ லைசன்ஸ் வாங்கி போகிறது, இல்லாட்டி யூபிஎஸ்சியில் NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கனெக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் வழியாக போகிறது. அது டேரக்ட் ரூட்டு, பெரிய காசு கம்மியாக இருக்கும். 3வது அந்தந்த ஏர்லைன் கம்பெனிஸே குட்டி குட்டியாக நடத்துகிறாங்க. எது வழியாக போனாலுமே நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு மினிமம் 40 லட்சம் ஆகும். ஸ்டூடெண்ட் இது ப்ரைவேட் லைசன்ஸ் வாங்குறதுக்கோ கேடட் லைசன்ஸ் வாங்குறதுக்கோ ஆகும். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ். ஸோ அந்த ரியாலிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும். பைலட் பொறுத்தளவுக்கு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு இந்தியாவில் கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது யூஜி லெவலில் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் வச்சுட்டு ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் இஸ்ரோலேயே நான் சொன்ன மாதிரி ECEEE மெக்கானிக்கல் படிச்சவங்க தான் எடுக்கிறாங்களே தவிர இட்ஸ் நாட் ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும், நான் இல்லை சார் நான் ஏரோஸ்பேஸ் தான் போகணும் அப்படின்னா யூஜி லெவலில் நீங்கள் மெக்கானிக்கலோ ECO EEE எடுத்துட்டு வைடாக படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் கேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிராக் பண்ணிட்டு IITஸில் NITஸில் போய் நீங்கள் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வேறு. இன்னொன்று ஏரோஸ்பேஸ் கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ போயிங் 737 ஏர்கிராஃப்ட் இருக்குன்னா 1.5 லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஆழமாக படித்தா மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியுங்கிற பட்சத்தில் ஒரு மாஸ்டர் லெவல் டிகிரி தேவை. அதே மாதிரி அப்படி அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆள் தேவைப்பட்டாலுமே அவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா IITஸ்ல வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லோக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்க்கு வர மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்க்க முடியுது. அப்போ அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை, நிறைய இடத்துல ஃபேக்கல்ட்டி டிமாண்ட் இன்னமும் இருக்குது. ஏரோஸ்பேஸ் படிச்சவன் திருப்பி ஐடிக்குள்ளே தான் போகிறான். அவனுக்கு ஏதோ ஒரு ஜாப் வேணும்ல. அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ 40 பேர் அந்த கிளாஸில் இருக்காங்கன்னா 10 பசங்க வேலை வேணுங்கிற ஐடிக்குள்ளே தான் போகிறான். ரிமைனிங் பீப்பிள் எங்கே போகிறான்னு தெரியல நம்மளுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் படிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாகவே 15 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்க 15 லட்சம் பேரில் 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே படிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு AICT டேட்டா படி ஒரு 20,000 பேருக்கு தான் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது. மிச்சம் 1,80,000 பேர் எங்கே போகிறானே எனக்கே தெரியல. எங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். உண்மை. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியர்ஸ் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கிறனால அவன் எந்த ஃபீல்டையும் அடாப்ட் ஆகிறதுக்கான மைண்ட் செட் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். அதுக்காக ஒரு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கிறது எக்ஸ்பென்சிவ்ங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஒரு 10 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் மினிமம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா ஆகும். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 4 வருஷம் டைமுங்கிறது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு போய் படிக்கணும். நான் ஓப்பனாக சொல்லணும்னா பத்திரிகையில் போய் போடுறதுக்காக இன்ஜினியரிங் படித்தவங்க தான் ஜாஸ்தி. என் பையன் BAன்னு போட்டால் எப்படி நினைப்பாங்க, BSCன்னு போட்டால் எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அந்த பையனுக்கு என்ன ஸ்கில் வருது எல்லாம் அது நிறைய அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குங்க. இப்போ பிக்மி கேரியர் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஒரு பையன் 0 ஐடியா சார் என்ன படிக்கிறனே தெரிலனா அவனை சயின்டிஃபிக்காக அசஸ் பண்ண முடியும். நிறைய அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. அசஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இப்போ அவங்க கலவுக்கெல்லாம் சொல்லணும்னா கெரியர் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் நம்ம பற்றி சொல்கிற மாதிரி அவனுக்கு என்னென்ன அவனோட இன்ட்ரெஸ்ட் பர்சனாலிட்டிக்கு என்னென்ன கெரியர்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் சொல்லிடும்.